யூடியூப் மூலிமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் நந்து சாய் பொட்டிக்கோடைய ஓனரான நந்தினி அண்டு அமர். ஸோ இவங்க 2 பேர் பற்றின நிறைய கேள்விகளுக்கு அவங்களே பதிலடி கொடுக்குற வகையில் இப்போது சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, குறிப்பாக நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் அவங்க மேலே அண்டு நிறைய அலிகேஷன்ஸ்லாம் அவங்க மேலே வச்சுட்டு வராங்க கமெண்ட்ஸ் மூலிமா. அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற வகையில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நந்து சாய் பொட்டிக் கண்டிப்பாக பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியா மூலயமா ரொம்பவே பிரபல தொழிலதிபர்களாக வளம் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட எய்மே இப்போது 3 அடுக்கில் ஒரு டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணணும், அதுதான் அவங்களோட எய்மாக போயிட்டுருக்கு. அதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்துகிட்ருக்காம். இந்த நிலையில் அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு சிலர் அவங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் தான் இவங்களுடைய முன்னாள் திருமண வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருன்னு பார்த்திங்கன்னா நந்தினி. ஸோ நந்தினி ரீசெண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் கூட அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காதுன்றதை அமர் சொல்லியிருந்திருப்பார். அதையே ஒரு சிலர் தவறான முறையில் நெகட்டிவான சில விஷயங்களை திரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லேடி, அதாவது அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு தாண்டி ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் பிடிக்குதோ இல்லையோ சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க மேலே தவறான சில விஷயங்களை முன்வைக்கிறது ரொம்பவே தப்பு. கண்ணுக்கு தெரியல, கமெண்ட்ஸ் தானே அள்ளி போடுவோம் அப்படின்ட்டு தவறான விஷயங்களை போடும்போது அது அவங்களையே குறிக்குது. அவங்க தான் இப்படி அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் பண்ணவங்களுடைய ஒரு தன்மையை தான் குறிக்குது. இது நந்தினிக்கு மட்டும் இல்லை, ஸோ யாரை பற்றி இங்கே மேலே வந்துட்டுருக்காங்களோ சொசைட்டியில் அவங்களுக்கு நெகட்டிவாக கமெண்ட் போடுற எல்லாருக்குமே தான் இது பொருந்தும். ஸோ நந்தினியோடைய முதல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது அவங்களுடைய சொந்த மாமன் மகள், அதாவது அத்தை மகனை தான் அவங்க திருமணம் பண்ணாங்க. அதில் ஒரு சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. 16 வயசில் ஒரு சின்ன பொண்ணு எதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அனுபவித்து வாழ்க்கையை தொலைச்ச ஒரு பெண்மணியாக தான் இவங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அது ஒரு சிலருடைய வாழ்க்கைக்கு ரிலேட் ஆகும். அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணது அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம், அதனால் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சிலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் தொழில் ரீதியாகவும் சரி பர்சனலாக ஒரு மோட்டிவேட்டராகவும் கூட இருந்துட்டு வராங்க. நிறைய பேர் இவங்களை பற்றி தவறாக சொன்னாலுமே அவங்களோட வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதையே ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. இந்த கட்டுக்கதைகள்லாம் யார் நம்ப முடியும் அப்படின்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி யாரும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடனடியாக இந்த வீடியோக்கு கீழே ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ காசு வாங்கினீங்க அப்படின்ட்டு. இங்கே நம்ம யாருக்கும் என்றைக்கும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. எந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ உண்மை இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சேனலில் எடுத்து சொல்கிறோம். அந்த வகையில் தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. இது வரைக்கும் இவங்க 11 எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ இருக்கிற இவங்களுடைய அபார வளர்ச்சி வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு என்ன, அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய இப்போ இருக்கிற கணவர் எப்படி இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தார் உட்பட பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே ஐஸ்வர்யா மஹாலில் அவங்க ஒரு எக்ஸ்போ ஃபஸ்ட் டைம் போடும்போது அவங்க ஹேண்டில் பண்ண 1 இயருக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம், பர்மிஷன் கொடுக்கல. இந்த பர்மிஷன் கொடுக்கலன்ற ஒரே ஒரு இஷ்யூ தான் இப்போ இதே ஐஸ்வர்யா மஹாலில் அவங்க 6th எக்ஸ்போ வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய திறமை அண்டு இவங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு பிளேஸ் இவங்களுக்கு ரொம்பவே ராசியானதாம். எவ்வளோ வந்தாலுமே டக்கு 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 டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடுமா. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கிற ஒரு பிளேஸில் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு ஆரம்பித்தது இப்போ எங்கும் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அண்டு இவங்களுடைய திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய அத்தை மகனை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் 16 வயசில் 12th படிக்கும் போதே இவங்களுக்கு திருமணம் ஆகுது. குழந்தை இல்லாத காரணத்தினால 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்க வைக்கிறாங்க. ஊசி மூலயமா தான் குழந்தைய பிறக்குது. 2.5 வயசில் இவங்களுக்கு குழந்தை இருக்கும்போது தான் இவங்க காலேஜ்லேயும் படிக்கிறாங்க. அந்த சமயத்தில்
இவங்க டிக்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப பூமில் இருந்தது டிக்டாக் தான். அது மூலயமா ப்ரொமோஷன் கிடைக்கிது. அந்த ப்ரொமோஷன் மூலயமா அறிமுகமான நபர் தான் அமர். ஸோ அந்த அமர் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வருவாருன்னு இவங்க அப்போ எதிர்பார்க்கலையாம். ஏன்னா இவங்க பல வருடம் தனிமையிலே இருந்திருக்காங்க. அந்த தனிமை காரணமாக தான் இவங்க வந்து டிக்டாக் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. அது மூலயமா தான் இவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய பங்காகவே இருந்திருக்கு. உண்மையாலே இது அப்போ இருந்த சூழ்நிலைக்கு இப்போ எல்லாருமே இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா முன்னேறி இருக்குது, அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை அவங்க ஆரம்பத்திலே பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போது பல பேருக்கும் தவறாக தெரிஞ்சிருக்கு. டிவோர்ஸ் ஆகிறதுக்கு 2 மாதம் இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுடைய முன்னாள் கணவர் ஒரு வீடியோ போடுறாரு, எங்களுடைய பிரிவுக்கு காரணம் இந்த அமர் அப்படின்ற ஒரு நபர். இதனால் ரொம்பவே மன உளைச்சலாகி அதுக்கப்புறம் உடனடியாக இவங்க வந்து இந்த லவ் வாழ்க்கையில் போகிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ். இதை ஏன் தவறாக சொல்லணும்? நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பொண்ணு, நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்க வந்த பொண்ணு. அவங்களும் இப்போது அவரும் கணவரை விட்டு 3 வருடம் தனிமையில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக தானே இருக்க போகிறாங்க. அவங்களுடைய மகனையும் நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அமர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே இவங்களுடைய கல்யாணத்தை பண்ணாங்க. இருந்தாலுமே இந்த டாக்ஸிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அது வந்து அவங்களுடைய முதல் கணவரை பற்றி தவறா அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம யாரும் எதுவுமே தவறாக பேசக்கூடாது. அண்ட் அது எல்லாத்தையுமே கடந்து இப்போ எது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களை கடந்து, நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸை கடந்து, கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையுமே கடந்து தான் இப்போ இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி ஒரு தொழில் அதிபராக வளம் வந்திருக்காங்க. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கூட இவங்க வந்து அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நடந்திருக்காம். குறிப்பாக இந்த 40 லட்சம் ஏமாந்த கதை அண்ட் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அடிகள் பட்டிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற சில விஷயங்கள், வீடியோஸ், இது எல்லாமே காப்பி கேட். இவங்க வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பொட்டிக்கோடைய அந்த பர்சன் மாதிரியே பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி மேலே வந்தாங்களோ அதை பார்த்து இவங்க பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பண்ணி முன்னேறதுக்கான ஒரு வழி தான். அதனால் தொழிலில் யாரை பார்த்து காப்பி பண்ணுறாங்க, காப்பி பண்ணலை, அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவங்க இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட எடுத்து முன்னேறலாம். ஸோ அதையும் ஏன் தவறாக பேசணும் அப்படின்றது தான் கேள்வி. இது நந்து சாய் பொட்டிக் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கே முன்னேறிட்டு வர பல பேருக்கும் பல தடைகளாகவும் இருக்குது. எது பண்ணாலுமே, யார் என்ன பண்ணாலுமே இது காப்பி கேட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஃபேமஸாக இருக்கிறவங்கள பார்த்து தானே பண்ண முடியும், அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ லைஃப்பில் இது போல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற பல பேருக்கும் இவங்க முன் உதாரணமாகவும் இருக்காங்க. எல்லாருமே செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு இவங்க சொல்லலை. வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்கிறவங்க, முடிவெடுக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு அட்வைஸாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பல பேரும் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, நல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணுங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாரையுமே அவங்க எதுவும் பண்ணலை. ஸோ இங்கே நல்லது மட்டுமே இல்லை, கெட்டதுமே இருக்குது. அதில் இருக்கிறவங்களுக்கு இவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.